20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண் முதன்முறையாக வீட்டிற்கு திரும்பியிருந்தாள். அவள் ஒரே அடியில் அந்த பணியாளரிடம் 3 மீட்டர் தூரம் தள்ளிவிட்டாள். தனக்கு எதிரான குடும்ப விதிகளை அவள் காற்றில் தூக்கி எறிந்தாள். ஒரு அம்பு அவர்களை நேராக சுவரில் குத்தி நிறுத்தியது. அந்த பணியாளர் பேச முடியாத அளவுக்கு பயந்து போயிருந்தார். அந்த பணியாளருக்கு கட்டளையிட்ட சிற்றன்னையின் மகள் அவளை அடக்க விரும்பினாள். அவள் குளித்துக் கொண்டிருந்தபோது அந்த பெண்ணுக்கு ஒரு பாடம் புகட்டும்படி பணிப்பெண்ணிடம் கூறினாள். பணிப்பெண் அந்த பெண்ணின் உடலில் தழும்புகளையும் தடித்த கொப்புளங்களையும் கண்டாள். கிராமப்புறத்தில் வேலை செய்வதற்காக அவள் அந்த பெண்ணை கேலி செய்தாள். அந்த பெண் அமைதியாக தன் பையில் இருந்து ஏதோ ஒன்றை எடுத்து தரும்படி பணிப்பெண்ணிடம் கேட்டாள். பணிப்பெண் தயக்கத்துடன் பைக்குள் கையை விட்டாள். அவள் ஒரு கைத்துப்பாக்கியை வெளியே எடுத்தாள். அவள் சுதாரிப்பதற்குள் அந்த பெண் துப்பாக்கியை பறித்து சுட்டாள். சிற்றன்னை சகோதரி அந்த பெண்ணை பார்த்து சிரிக்க காத்திருந்தாள். அடுத்த நொடியே பணிப்பெண் பலத்த காயங்களுடன் வெளியே ஓடினாள். அவள் மிகவும் பயந்து போய் வேலையை விட்டுவிட விரும்பினாள். சிற்றன்னை சகோதரி கோபமாக அந்த பணிப்பெண்ணை ஒரு பயனற்றவள் என்று திட்டினாள். அவளை தண்டிப்பதற்காக அந்த பெண்ணின் படுக்கையறைக்கு விரைந்தாள். அந்த பெண் முதலில் அவளை புறக்கணித்தாள். இறந்த தாய் இருப்பதையும் அவளுக்கு நல்ல பழக்கவழக்கங்கள் இல்லை என்பதையும் கூறி சிற்றன்னை சகோதரி அவளை அவமானப்படுத்தினாள். அவளுக்காக அந்த பெண்ணை தான் தண்டிப்பதாக அவள் கூறினாள். அந்த பெண்ணால் அதை மேலும் தாங்க முடியவில்லை. அவள் சிற்றன்னை சகோதரியை தண்ணீருக்குள் தள்ளினாள். சத்தம் கேட்டு அவளுடைய தந்தையும் சிற்றன்னையும் அங்கு வந்தனர். இறுதியாக அந்த பெண் அவளை விட்டாள். சிற்றன்னை சகோதரி நிறுத்த மறுத்தாள். அந்த பெண் தன்னை கொல்ல முயன்றதாக அவள் பொய் சொன்னாள். சிற்றன்னை சகோதரி தன் தாயை அவமானப்படுத்தியதாக அந்த பெண் உறுதியாக விளக்கினாள். அவளுடைய தந்தை மாற்றாந்தாய் சகோதரி மிகவும் அடங்காமல் இருப்பதாக கூறி அவளை கடிந்து கொண்டார். மாற்றாந்தாய் அந்த பெண் மீது அக்கறை காட்டுவது போல் நடித்தாள். அவள் அந்த பெண்ணை தன் சொந்த மகளைப் போலவே நடத்துவதாக கூறினாள். ஆனால் அந்த பெண் ஒரு வைப்பாட்டியை ஒருபோதும் தன் தாயாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறினாள். மாற்றாந்தாய் சகோதரிக்கு கோபம் தலைக்கு ஏறியது. தொலைக்காட்சியில் ஒரு செய்தி அறிக்கை வந்தது. அதில் ஒரு பாதாள உலக கும்பல் தலைவன் நகரத்தில் இருப்பதாக கூறப்பட்டது. அது குடிமக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தியது. அந்த தலைவனின் மங்கலான புகைப்படம் அச்சு அசலாக அந்த பெண்ணை போலவே இருந்தது. அந்த பெண் தான் அந்த நபர் என்று யாருக்கும் தெரியாது. அவளுடைய தாய் இறந்த பிறகு அவளுடைய தந்தை மாற்றாந்தாயின் செல்வாக்கின் கீழ் அவளை கிராமத்திற்கு அனுப்பினார். அவளுடைய வளர்ப்பு தந்தை ஒரு உயர்மட்ட கும்பல் தலைவராக இருந்தார். அந்த பெண் சிறுவயதிலிருந்தே வலுவான திறன்களை கற்றிருந்தாள். இப்போது அவள் தன் வளர்ப்பு தந்தையின் அதிகாரத்தை பெற்றிருந்தாள். தன் தாயின் மரணம் குறித்த உண்மையை கண்டறிய அவள் திரும்பி வந்தாள். அவளுடைய தந்தையும் சிற்றன்னையும் அது ஒரு தற்செயல் நிகழ்வு என்று நினைத்தார்கள். அவளுடைய தந்தை அவளுக்கு அந்த நிறுவனத்தில் ஒரு வேலையை ஏற்பாடு செய்தார். சிற்றன்னையும் சித்தி மகளும் அவளுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார்கள். அடுத்த நாள் அவளை சுத்தம் செய்யும் துறைக்கு அனுப்பும்படி அவர்கள் பணியாளரிடம் சொன்னார்கள். அந்த பெண் ஒரு ஈட்டியால் அந்த பணியாளரை சுவரில் சாய்த்தாள். அவள் கோபத்துடன் தன் தந்தையின் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். சுத்தம் செய்யும் துறை எங்கே இருக்கிறது என்று கேட்டாள். அப்போதுதான் அவர்கள் அந்த பெண்ணை துன்புறுத்துகிறார்கள் என்பதை அவளுடைய தந்தை அறிந்து கொண்டார். அவர் உடனடியாக அவர்களை கண்டித்தார். அவர் அந்த பெண்ணை எந்த பதவியையும் தேர்ந்தெடுக்க அனுமதித்தார். அந்த பெண் சித்தி மகளின் மேலாளர் பதவியை தேர்ந்தெடுத்தாள். சித்தி கடும் கோபமடைந்தாள். அவள் மீண்டும் அந்த பெண்ணின் தாயை அவமானப்படுத்தினாள். அடுத்த வினாடியே அந்த பெண் ஒரு பேனாவால் அவள் கையை பலமாக குத்தினாள். பேனா அவள் விரல்களை துளைத்துக் கொண்டு சென்றது. சித்தி பேச முடியாத அளவுக்கு மிகவும் பயந்து போயிருந்தாள். சித்தி ஒரு கடன் பத்திரத்தை எடுப்பது போல் நடித்தாள். அந்த பெண் கடனை வசூலித்தாள். அவளை மேலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிடுவதாக மிரட்டினாள். கடன் வாங்கியது ஒரு பாதாள உலக கும்பல் என்பதை அந்த பெண் கண்டாள். சித்தி தன்னை ஒரு பொறியில் சிக்க வைப்பதாக அவள் நினைத்தாள். ஆனால் அவள் பயமின்றி ஒப்புக்கொண்டாள். அவள் நேரடியாக நிறுவனத்தை விட்டு வெளியேறினாள். அவள் கடனுக்காக அந்த கும்பலிடம் செல்கிறாள் என்பதை அவளுடைய தந்தை அறிந்து கொண்டார். அவர் தன் எஜமானியின் மீது பழி சுமத்தி அவளை தடுக்க உதவியாளரை அனுப்பினார். உதவியாளர் அங்கு வந்தபோது அந்த பெண் ஏற்கனவே கும்பல் உறுப்பினர்களை சீண்டிக் கொண்டிருந்தாள். தன்னால் தனியாக 100 பேரை எதிர்த்து போராட முடியும் என்று அவள் கூறினாள். கும்பல் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவளை நோக்கி பாய்ந்தனர். வழியில் குறுக்கிட்ட உதவியாளரை அந்த பெண் உதைத்து தள்ளினாள். அவளுடைய தந்தை சிற்றன்னை மற்றும் ஒன்றுவிட்ட சகோதரி அங்கு வந்தனர். அந்த பெண் தாக்கப்படுவதாக நினைத்து அவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும் என்றனர். ஆனால் அந்த பெண் அமைதியாக வெளியே வந்தாள். அவள் கையில் ஒரு பெரிய பணப்பையை வைத்திருந்தாள். தன் சிற்றன்னையிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுமாறு கூறினாள். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அப்போதுதான் கும்பல் தலைவன் தன் ஆட்களுக்கு ஆதரவாக அங்கு வந்தான். தங்கள் நிலைமை மோசமாகிவிட்டதாக அந்த குடும்பத்தினர் நினைத்தனர். ஆனால் கும்பல் தலைவன் அந்த பெண்ணை பார்த்ததும் உடனடியாக மண்டியிட்டான்.